இந்த சின்சான் அம்மா மிர்ச்சிக்கு வந்து ஏதாவது கடையில் ஆஃபர் போட்டால் ஒரே ஜாலியாக ஓடுவாங்கள்ல, அதே மாதிரி தான் நானும் ஆஃபர் போட்டால் என் வீட்டுக்காரர் குடஞ்சிட்டே இருப்பேன் போமா போமான்னு. ஆனால் ஏதாவது ஒரு இடத்துக்கு தான் பெரும்பாலும் போவோம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி போன இடம் தான் பெரின் சூப்பர் மார்க்கெட். இப்போ இது வந்து எப்போவுமே ஓல்டு பெருங்களத்தூரில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போய் வீட்டுக்கு தேவையுள்ள ஜாமான்லாம் வாங்கிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வருவோம். இது வந்து இப்போ வந்து முடிச்சூர் ரோட்டில் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஒரு பெரின் சூப்பர் மார்க்கெட். அது ஓப்பன் ஆகி வந்து 2 டேஸ் ஆகிட்டு இருந்தாலும் ஏதாவது ஆஃபர் போட்டிருப்பாங்க. நான் ஃபஸ்ட் டேவே போகலான்னு சொன்னேன், ஆஃபர் போட்டிருப்பாங்கன்னு. என் வீட்டுக்காரர் தான் அப்படி இப்படிமா டிலே பண்ணிட்டாங்க. இந்த 2 பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கும் நடுவில் தான் எங்கள் வீடு இருக்குது. ரெண்டுமே எங்களுக்கு வந்து ஒரே டிஸ்டன்ஸ் அப்படின்றதுனால நாங்கள் வந்து போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டு தான் போனோம். அங்கே வந்து ஓரளவு எல்லாமே வந்து ரேட் வந்து இப்போது நியூ ஷாப் பண்ணுறதுனால ரேட் வந்து கம்மி பண்ணி தான் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து எல்லா ரேட்டுமே ஓரளவு கம்ஃபர்ட்டாக தான் இருந்துச்சு. என் பிள்ளைகள்கிட்ட வீடியோ எடுக்க கொடுத்தா நம்ம மூஞ்சி ஜூம் காமிச்சு பயமுறுத்திக்கிட்டு இருக்குதுங்க. அங்கே பாருங்கள் ஒன்று பின்னாடி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி தான் எங்கே போனாலும் இதுகளை வச்சுட்டு நம்ம ஒரு பொருளை வாங்க முடியாது. பெரும்பாலும் இவங்களை விட்டுட்டு தான் போகிறது வழக்கம். ஆனால் சரி பாவம் புது கடையை ஒரு நாள் வந்து பார்த்துக்கிறட்டுமே அப்படின்னு சொல்லி கூட்டு போனது எவ்வளோ தப்புன்னு அங்கே போய் போன பிறகு தான் தெரிஞ்சுது. சரி ஓகே, ஒரு வழியாக சாயங்காலம் பளிச்சுன்னு இருக்கும்போது போனோம். இப்போ இருட்டி கருத்து போன பிறகு தான் வீடு வந்து சேர்ந்தோம். என் வீட்டுக்காரர் தான் எல்லா ஜாமானையும் தூக்கிட்டு வந்தாங்க. எங்களை வந்து வெயிட் தூக்க விட மாட்டாங்க, நல்ல பையன். இதில் வேறு இவங்களுக்கு ஒரு லுக்கு வேறு, ஏய் பாருங்கள். அப்புறம் வந்ததும் வந்து அவங்களே இந்த காய்கறிலாம் வந்து தக்காளி இதெல்லாம் ஏதாவது திடீர்னு நசுங்கி இருந்துச்சுன்னா அவங்களே அதை கிளியர் பண்ணி எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கும் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்து நைட்டு டின்னருக்கு தேவையான அவ்வளோதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சரி ஓகே, இவ்வளோ சொன்னோன்னே போனதுக்கு ஆஃபர் என்னன்னு சொல்லலைல்ல. இந்த தக்காளி வந்து 1 கிலோ வந்து 8 ரூபா போட்டிருந்தாங்க. வேறு கடைகளில் எவ்வளோன்னு தெரியல. இப்போதைக்கு நான் வாங்கி 1 வீக் ஆனதுனால எனக்கு தெரியலை. ஸோ இப்போதைக்கு 8 ரூபா போட்டிருக்காங்க. அப்புறம் இந்த கொய்யாப்பழம் வந்து என் ஹஸ்பண்ட் சொன்னது வெளியே வந்து 160 150க்கு மேலே சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து 1 கிலோ வந்து 100 ரூபா போட்டிருந்தாங்க. அந்த சாஃப்டாக இருக்கும்ல அந்த கொய்யாப்பழம் நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு சில பொருட்கள் எங்களுக்கு வந்து ரேட்டு வந்து கம்மியாக தான் தெரிஞ்சுது. நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அங்கே போயிட்டு வந்ததில் வந்து ஒரு சின்ன வருத்தம். ஒரு கீழே உள்ள ஃப்ளோர் மட்டும்தான் பார்த்தேன், மேலே 2 ஃப்ளோர் போகலை. ஏன்னா கீழேயே எனக்கு தேவையுள்ள ப்ராடக்ட்லாம் வாங்கிட்டேன். ஸோ அதனால் நான் மேலே போகலை. அது மட்டும் நெக்ஸ்ட் டைம் போகும்போது பார்த்துக்கலாம். தனியாக போயிருந்தோம் அப்படின்னா சும்மானாலும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இவன்களை வச்சுட்டு நம்ம வந்து சும்மா போய் அங்கே போய் பார்க்க முடியாது. அதனால் இழுத்துட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் டின்னர்லாம் முடிச்சுட்டு பெட்ரூம்லேயே இருந்து எல்லாம் விளையாண்டு ஜாலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்நேரத்துக்கு அவங்க வெளியே போய் விளையாண்டாங்கன்னா பாம்பு படம் எடுத்துகிட்டு போயிடும். இங்கே பாம்பு தொல்லை ஜாஸ்தி, அதனால தான் வீட்டுக்குள்ளே விளையாடுறாங்க.